கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்துல ராகவா லாரன்ஸோடைய நடிப்புல அவருக்கு கடைசியாக வெளியான திரைப்படம் தான் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு புதுவிதமான லாரன்ஸை எல்லோருமே பார்த்திருப்பாங்க. வழக்கமாக காமெடி டான்ஸ் அப்படின்னு இல்லாம ஒரு சீரியஸான நடிப்பை இந்த படத்துல வெளிப்படுத்திருந்தாரு. ஆகையால பாத்தீங்கன்னா அவருக்கு பட வாய்ப்புகளுமே குவிய ஆரம்பிச்சது. அவர் அதோட நிறுத்தி கொள்ளாமல் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய காஞ்சனா சீரியஸே எடுத்துட்டு இருக்காரு. அதாவது இந்த படத்துடைய ரைட்டரும் இவர் தான், டைரக்டரும் இவர் தான், ஆக்டரும் இவர்தான் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்தை மேலும் மெருகேற்றும் விதமாக ஒரு முக்கிய பிரபலம் ஒருவரை இணைச்சிருக்காரா. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம தளபதி அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் சேரோ சினிமாவை விட்டுவிட்டு முழு நேர அரசியல்வாதியாக மாற அதற்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படப்பிடிப்புல ஒரு பக்கம் பிஸியாக இருக்காரு, இன்னொரு பக்கம் கட்சி வேலைகளிலுமே படு பிஸியாக ஓடிக்கொண்டிருக்காரு. இந்த வேலையில பாத்தீங்கன்னா தற்போது லாரன்ஸ் அவர்கள் தளபதி விஜய் அவர்களிடம் இந்த ரெக்வஸ்ட் வச்சிருக்காராம். அதாவது ஒரு சில காட்சிகள் மட்டும் தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்துல இடம்பெற மாதிரி இருக்குமா. தளபதி அவர்களுமே நோ சொல்ல மாட்டாரு, எஸ் சொல்லியிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் தான் விஜய் சாருடைய கடைசி படமாக இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.